வெல்கம் டு AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கீரைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதுல பல வகையான டைப்ஸ் ஆஃப் கீரைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பார்க்க போறது வெந்தய கீரையினுடைய பயன்கள் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா வெந்தயம் யூஸ் பண்ணுவோம். ஒரு புளிக்குழம்புக்கோ இல்ல வெந்தயம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா நம்ம உடல் குளிர்ச்சி ஆகும்னு சொல்லி வெந்தயம் நம்ம நார்மலா பயன்படுத்துவோம். ஆனா இந்த வெந்தய கீரைங்கிறது இருக்கிறதே பல பேருக்கு தெரிவதில்லை. ஆனா அந்த வெந்தய கீரையிலும் வெந்தயத்துல என்னென்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குதோ அது எல்லாமே இந்த வெந்தய கீரையிலும் இருக்குதுங்க. ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெந்தய கீரையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏவும் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவுல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல இரும்பு சத்தும் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகை இந்த மாதிரி நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இந்த வெந்தய கீரை ரொம்பவே பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் ஏ, சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால மாரடைப்பு, கண் பார்வை குறைபாடு, வாதம், சொறி சிரங்கு, ரத்த சோகை இது எல்லாத்துல இருந்தும் நம்ம ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா இந்த வெந்தய கீரை நம்ம அதிகமா எடுத்துக்கலாங்க. ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இது இந்த வெந்தய கீரை பாலூட்டும் தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்க அதிகமா சாப்பிடும் போது பால் சுரக்கிறதுக்கு இது ரொம்பவே இந்த வெந்தய கீரை பயன்படுதுங்க. இப்ப இதுல ஒவ்வொரு பார்ட்ஸ் தான் என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம். இந்த வெந்தய கீரை பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது இந்த உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலும் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகை நமக்கு வராமலும் தடுக்கிறதுக்காக இந்த வெந்தய கீரை பயன்படுதுங்க. செகண்ட் பாயிண்ட் வயிற்றுப்புண். இந்த வெந்தய கீரையை நம்ம அப்படியே வதக்கி சாப்பிடும் போது வயிற்றுல இருக்கிற புண்கள், குடல் புண் இது எல்லாமே நமக்கு சரியாகுதுங்க. இது கூட வெந்தயம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சமா எடுத்து மோர்ல ஊற வச்சு நம்ம குடிச்சு வந்தாலும் அந்த வயிற்று புண்கள் இதெல்லாமே ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா வெந்தயமும் பயன்படுது, வெந்தய கீரைகளும் பயன்படுதுங்க. அடுத்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் கண் பார்வை. கண் பார்வை கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெந்தய கீரை அதிகமா எடுக்கும் போது கண் பார்வை திறனும் அதிகரிக்கும். ஏன்னா அதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய கண் பார்வை திறனை ரொம்பவே பாதுகாப்பா பாக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட், பித்தம். பித்தம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல்ல நமக்கு மயக்கம், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த வெந்தய கீரை நல்லா வேக வைத்து வெண்ணெயில நம்ம நல்லா வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பித்தத்தால வர மயக்கம் நமக்கு கண்டிப்பா சரியாகுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், கல்லீரல் வீக்கம். வெந்தய கீரையை அரைச்சு அதோட வெல்லம் சேர்ந்து லேகியம் மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு காலையிலயும் அந்த சாயங்காலமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த கல்லீரல், மண்ணீரல்ல இருக்கிற வீக்கங்கள் அத்தனையுமே குறைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை சொன்னீங்கன்னா ஒரு நல்ல மருந்தா இருக்குதுன்னே நம்ம சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெந்தய கீரை நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரை சேரும் விகிதத்தை குறைக்குதுங்க. இதுல இந்த கீரையில அமினோ ஆசிட் அப்படிங்கிற ஒரு சத்துக்கள் இருக்கிறதுனால உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டி சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுல வைத்துக்கிறதுக்காக இந்த வெந்தய கீரை பயன்படுதுங்க. அடுத்து செவன்த் பாயிண்ட், இருமல். இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெந்தய கீரை ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சோம்னா கண்டிப்பா இருமல் குணமாகுதுங்க. இந்த வெந்தய கீரையோட கொஞ்சமா சீரகம், மிளகு இதை ஆட் பண்ணி நம்ம ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு குடிக்கும் போது இருமல் முற்றிலுமா குணமாகுதுங்க. எய்த் பாயிண்ட், வாயு கோளாறு. வாயு கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெந்தய கீரையோட சிறிது ஓமம் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது இந்த வாயு கோளாறுகள் பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகுதுங்க. நெக்ஸ்ட் எய்த் பாயிண்ட், வயிற்று உபாதை. வெந்தய கீரையோட சிறிதளவு சீரகம் சேர்த்து கஷாயமாக்கி காலையிலயும் சாயங்காலம் சாப்பிட்டுட்டு வந்தா குடல் புண்ணும் சரியாகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெந்தய கீரையினுடைய தண்டை அரைச்சி மோருடன் குடித்து வந்தால் வயிறு தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீருதுங்க. இப்ப பாருங்க இந்த வெந்தய கீரை நம்ம உடல்ல ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கா எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெந்தயம் நம்ம பயன்படுத்தும் போது வெந்தய கீரையும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் இனிமே உங்க வீட்டுல கண்டிப்பா வெந்தய கீரை செஞ்சு பாருங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான வீடியோக்கள் வேணா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.